தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளன. திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக அணிகள், தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் பணிகளில் முழு வீச்சில் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளில் புதிய கட்சி அறிவிக்க சசிகலா முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட சசிகலா மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அண்ணா நினைவு நாளில் சென்னை மெரினாவில் அமைந்துள்ள அண்ணாவின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் எதிரிகள் யார், துரோகிகள் யார் என்பது மக்களுக்கு தெரியும். வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் அம்மா ஆட்சி அமைப்போம், எனது ஆதரவாளர்கள் களமிறக்கப்படுவார்கள் என்று உறுதியுடன் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் புதிய கட்சி தொடங்குவது குறித்து ஆலோசனை நடத்தினார் என தகவல் வெளியாகியுள்ளது. உசிலம்பட்டி தொகுதியில் சசிகலா போட்டியிட வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் போஸ்டர்கள் ஒட்டிய சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் 24ஆம் தேதி பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்தில் புதிய கட்சியின் பெயர், கொடி மற்றும் சின்னம் அறிவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. சசிகலாவின் இந்த அரசியல் நகர்வு தமிழக அரசியல் சமன்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துமா? புதிய கட்சி தேர்தல் களத்தில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அனைவரின் கவனமும் தற்போது அந்த பொதுக்கூட்டத்தை நோக்கிதான் திரும்பியுள்ளது.